என்ன சரி பண்ணுற? அப்படியா? தக்காளி காய் தான் இருக்குது, பழம் நானும் தேடி பார்த்துட்டேன், காணும். இது இருக்கு, ஒரே ஒரு கீரை செடி இருக்குல்ல, இதுதான் ஸ்ரீ கருணைக்கிழங்கு செடி. கருணைக்கிழங்குல்ல, சேனக்கிழங்கு சொல்லுவாங்கல்ல, அந்த செடி. பார்த்துக்கோ சரியா? இப்படி இருக்கு, ஒரே ஒரு மிளகாய் செடி இருக்கு இங்கே. இங்கே பாரு ஸ்ரீ, இங்கே பாரு தக்காளி இங்கே இருக்கா. ஆனால் பழமாக போகிற ஸ்டேஜில் அப்படியே அழுகுன மாதிரி, எலி கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது பார்த்தியா? இது என்ன செடின்னு என்கிட்ட இப்போ கேட்டல, இது வந்து கொத்தமல்லி, கொத்தமல்லி செடி சரியா? குட்டி குட்டியாக இருக்குல்ல, இது என்னதுமா? அதுதான்டா சொன்னேன் கொத்தமல்லி செடின்ட்டு. இப்போ அம்மா கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கல, அதுதான் குட்டி செடியாக இருக்குது இப்போது சரியா? இது நல்லா எங்கே ஸ்ரீ போகிற? அது தொடாது கீழோடு கீழோடு. அது வாட்டர் மெலன், இப்போதான் குட்டி உண்டாக இருக்குது தெரியுதா? குட்டி வாட்டர் மெலன் தெரியுதா? சாப்பிட்ருக்க தானே நீ வாட்டர் மெலன்? நம்ம தக்காளி பறிக்கிறோன்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனால் தக்காளியே இல்லை, எல்லாம் காயாக இருக்குது. கொஞ்சம் பழுத்ததெல்லாம் எலி கடிச்சு வச்சுருக்கு. இப்போ நம்ம தக்காளி தோட்டத்துக்கு வந்து தக்காளி தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோமா? வாட்டர் மெலன் வச்சுருக்காங்க, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி செடி, அவ்வளோதான் இதில் இருக்குது. ஏம்மா? நம்ம இந்த வாட்டர் மெலன் பெருசாகணுன்னே நம்ம தூக்கிட்டு போய் திருப்பூரில் வச்சுக்கலாம். சரி.